கோவை உக்கடம் அருகே தெருவில் சுற்றித் திரிந்த மாடுகள் முட்டியதில் 5 மாத குழந்தை உட்பட 3 பேர் காயமடைந்தனர். உக்கடம் புள்ளுக்காடு அருகே தொழுகை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த ஜீனத் நிஷா, அவரது 5 மாத குழந்தை மற்றும் அவரது உறவினரை சாலையில் சண்டையிட்டுக் கொண்டிருந்த மாடுகள் முட்டியதில் காயமடைந்தனர். சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை கட்டுப்படுத்தி பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாமல் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். அரசு அலுவலகங்களில் பாலியல் புகார் தொடர்பான புகார்களை தெரிவிக்க புகார் பெட்டி அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பெண் அரசு ஊழியர்கள் மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடியில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அனைத்து அரசு அலுவலகங்களிலும் விசாகா கமிட்டி அமைக்க வேண்டும், மகளிர் தினத்தை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அறிமுகப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை பதாகைகளாக அணிந்தபடி முழக்கங்களை எழுப்பினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஐயம்பேட்டை அருகே குடிநீரை விநியோகம் செய்யாத விடியா திமுக அரசின் ஊராட்சி நிர்வாகத்தை கண்டித்து தண்ணீர் மோட்டாருக்கு மாலை அணிவித்து பொதுமக்கள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். சூலமங்கலம் ஊராட்சியில் 5000க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்த பகுதியில் கடந்த ஒரு வாரமாக குடிநீர் முறையாக வழங்கவில்லை என்றும் ஊராட்சி நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். எங்களுக்கு தண்ணி வசதி இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு மனு கொடுத்து எழுதி விட்டோம். அதுமாரி அவங்க உத்தரவு கொடுத்து வந்தபடியே அவங்களுக்கு இந்த இதே செய்யலை. மோட்ரு படி தண்ணி வரல. அதனால நாங்கள் திருப்பவும் எல்லாரையும் சேர்த்து ஆணையரெல்லாம் கேட்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். சேலம் மாவட்டம் ஏற்காட்டில் டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. போட்டுக்காடு கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டில்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விலைக்கு மேல் 10 ரூபாய் முதல் 20 ரூபாய் வரை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்யப்படுவதாக மது பிரியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதன் மூலம் டாஸ்மாக் விற்பனையாளர்கள் அதிகளவு வருவாயை ஈட்டி வருவதாக வேதனை தெரிவித்துள்ளனர். திறனற்ற திமுக அரசு டாஸ்மாக் நிறுவனத்தின் மூலம் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றுள்ளதாக அமலாக்கத்துறை தெரிவித்தது இந்த சம்பவத்தின் மூலம் உறுதியாகி உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்க வேண்டிய இருசக்கர வாகனங்கள் விடிய அரசின் அமைச்சருக்காக வழங்கப்படாமல் உள்ளது. மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்க விடிய அரசின் அமைச்சர் செந்தில் பாலாஜி தேதி ஒதுக்காததால் 240க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பயனாளர்களுக்கு வழங்கப்படாமல் உள்ளது. மழை வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டதால் வாகனங்கள் பழுதாகி மக்கள் வரிப்பணம் வீணாகும் நிலை உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். துறை சார்ந்த அமைச்சரோ தொகுதியை சார்ந்த அமைச்சரோ அல்லாத நிலையில் 1000 கோடி ரூபாய் ஊழல் புகாரில் சிக்கியுள்ள ஜாமீன் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்காக வழங்கப்படாமல் உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர்.